இப்போ நீங்க இவ்வளவு தூரம் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எப்படியும் இந்த பெண்மை நான் எங்கேயோ பிறந்திருக்கேன், ஆண்மை எங்கேயோ இருக்கிறான். சோ எனக்கு என்னோட ஆண்மை எப்படி இருப்பான், எங்க இருக்கிறான், குட்டையா, உயரமா, கருப்பா, சிவப்பா, இது எதுவுமே தெரியாது. நான் எப்படி மேம் இந்த ஆண்மையை நான் தேடி கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, எனக்கே இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் இருப்பான், இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமா இல்லையானே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. நான் பழகினதும் கிடையாது. நாங்க ஒரு பயங்கர ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம். நான் இப்ப அபவுட் டு கெட் மேரிடாவே இருக்கிறேன் அப்படின்னே வச்சுப்போம் மேம். நான் எப்படி இந்த ஆண்மையை கண்டுபிடிக்கிறது? சோ இப்பதான் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் அப்படிங்கிறது பிளேஸ் அ வைட்டல் ரோல். இந்த ஆண்மைய கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறதுக்கான காரணம் மெயினா என்னன்னா எமோஷனல் ட்ராமா. சின்ன வயசுல இருந்து நம்ம விட்னஸ் பண்ண விஷயங்கள், நம்மளை சுத்தி விட்னஸ் பண்ண விஷயங்கள், நம்ம ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன்ஸ், அதனால நம்மள ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டது. இன்னொன்னு, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம செல்ஃப் வர்த்த நம்மளே மதிக்காமல் போனது. இன்னொன்னு, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒத்து வராது, இதெல்லாம் நான் இங்க செய்ய முடியாது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இப்படியேதான் நம்மளை வளர்த்திருப்பாங்க. சோ அப்ப நம்மளுக்கே நம்ம மேல ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம தான் வளர்ந்துருப்போம். படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போறோம் வரோம், காலேஜுக்கு போறோம் வரோம், அப்பவுமே கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் நம்ம ஆசைப்பட்டதுல நம்ம என்ஜாய் பண்ண முடிஞ்சதா, பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதான்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அகாடமிக்ஸ்ல சூப்பரா இருந்திருப்போம், நல்லா படிச்சிருப்போம், கேம்பஸ்லயே ஒரு இன்டர்வியூ இருந்திருப்பாங்க, வேலைக்கு எடுத்திருப்பாங்க, இல்ல ஒரு டாக்டரா இருந்தா ஒரு கிளினிக் செட்டப் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்போம். பட் திஸ் இஸ் நாட் லைஃப், திஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்க சர்வை பண்றீங்க, எக்ஸிஸ்ட் பண்றீங்க, யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப், திஸ் இஸ் மெக்கானிசம், வாழ்ற மெக்கானிசம். ஓகேயா? சோ இப்படி வாழ்ந்ததுனாலயே நிறைய எமோஷனல் ட்ராமாஸையும் ரிஜெக்ஷன்ஸையும் நீங்க ஃபேஸ் பண்ணதுனாலயே யூ ஆர் ஹேவிங் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இது ரெண்டையும் ஹீல் பண்ணா மாத்திரம்தான் உங்களுக்கு எனக்கும் இப்படி ஒரு பர்சன் இருக்கான், என் ட்ரீம்ஸையும் நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, ஐ எம் தி லிவிங் விட்னஸ் ஆஃப் ட்வின் ஃப்ளேம் யூனியன். நான் என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட தான் இருக்கேன். ஓகேயா? சோ I know how it works. I know how you have to go get into union. After union, I know how the triggering works and how you have to heal upon and how you have to ascend. Okay? So இதெல்லாம் இப்ப சொல்லி தரதுக்கு தான். சோ உங்க ட்வின் ஃப்ளேமை ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ட்வின் ஃப்ளேம், இவன் தான் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நீங்க எப்படி ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும், எப்படி இவன் தான் டிஃபைன் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி இவன் தான் அப்படின்னு முழு உருவத்துக்கு கொண்டு வரணும் உங்க எனர்ஜெட்டிக்காவே. அதுக்கப்புறம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற ப்ராசஸ் எப்படி பண்றது, மேனிஃபெஸ்ட் பண்ணா யூ ஹேவ் டு அட்ராக்ட் ஹிம். சோ ஹவ் டு அட்ராக்ட் ஹிம், நேர்ல வந்ததுக்கு அப்புறம் இவன் தானா அப்படின்னு எப்படி ரெகக்னைஸ் பண்றது, ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவன் தானா எப்படி கன்ஃபார்ம் பண்றது, கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தானே யூனியன், யூனியனுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் யூனியன் லைஃப். சோ அதுக்கப்புறம் தான் அசென்ஷன் ஜேர்னி, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அதுக்கப்புறம் யூனியன் ஜேர்னி, அதுக்கப்புறம் அசென்ஷன் ஜேர்னி. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஐ எம் யுவர் ட்வின் ஃப்ளேம் கோச். நீங்க ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் பத்தியே நிறைய பேசுறீங்க, ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்க பத்தியே நிறைய சொல்றீங்க. நாங்கெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள இருந்துட்டு இருக்கிறோம். சோ எங்க ரிலேஷன்ஷிப்பை நாங்க எப்படி சரி பண்ணிக்கிறது, அதுல இருந்து எப்படி ஹீல் ஆகுறது, எங்களுக்கெல்லாம் நீங்க கோச்சிங் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லி தருவேன். பேரண்ட்ஸ் கூட இருக்கிற கிட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் அன்னைக்கு ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறீங்க, மாமனார் மாமியார் கூட ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் சரியில்லை, பேரண்ட்ஸ் கூடயும் ஒத்து போக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்துல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் சரியில்லை, பேரண்ட்ஸ் கூட ஒத்து போக மாட்டேங்குது, நான் நினைக்கிற விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஐ எம் NLP மாஸ்டர் 2. ஸோ கண்டிப்பா சப்கான்சியஸ் ரீப்ரோகிராமிங் சொல்லி தருவோம். அதே மாதிரி NLPனா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நியூரோனா என்னன்னா நர்வ் பண்டல்ஸ், லிங்குவிஸ்டிக்னா நாக்கு, ப்ரோக்ராமிங்னா என்னன்னா நத்திங் ஜஸ்ட் பட் உங்களை பாசிட்டிவா சேஞ்ச் பண்றது, உங்க சப்கான்சியஸ் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி பாசிட்டிவா சேஞ்ச் பண்றது. ஓகேயா? ஸோ அந்த நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் சீட்ஸை உள்ள விதைக்கிறதுக்கு பேர் தான் NLP. அதுக்கு நம்ம வெவ்வேறு பேர் வச்சுக்க வேண்டாம், உங்களை பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கும் ஹீலிங் சொல்லி தருவேன். ஸோ நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ல யார் கூட இருக்கீங்களோ அவங்க கூட நல்ல விதமா யூ கேன் டர்ன் ஓவர் தட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நிறைய பேரோட ஒரு தாட் ப்ராசஸே என்ன இருக்குன்னா, ஏன்னா அவங்கவுங்க நினைக்கிறது அவங்கவுங்க ஃப்ரீ வில் சாய்ஸ். ஐ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் ஐ வேல்யூ தட். ஓகேயா?
சோ அதனால நீங்க ட்வின் ஃபிளேம் கான்செப்ட்னு ஒண்ணு சொல்றீங்க. ஆல்ரெடி நாங்க ஒரு ஃபேமிலியை உருவாக்கிட்டோம். ட்வின் ஃபிளேம் கான்செப்ட் உண்மையா கூட இருக்கலாம். அது நிஜமான ஒரு பர்சனா கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். அதுக்காக நான் உருவாக்குன ஃபேமிலியை விட்டுட்டு வர முடியாது. அக்செப்டட், 100% அக்செப்டட். சோ அதனால நான் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ஸை சரி பண்ணிக்கணும். இந்த லைஃப் நான் ஹாப்பியா வாழணும்னு நினைக்கிறேன். என் பையனோட ஹஸ்பண்டோட ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி அதுக்கான ரிலேஷன்ஷிப் கோச்சிங்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்குமே நீங்க வந்து உங்களோட இன்னர் சைல்ட் ட்ராமா, இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா இதெல்லாம் கண்டிப்பான முறையில ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணாம நீங்க ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் நல்ல, ஏன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ தான், யுவர் செல்ஃப் தான். சோ அதை ஹீல் பண்ணீங்கன்னா தான் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத் கோயிங்கா இருக்கும். பேரண்ட்ஸ் கூடயுமான ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க ஸ்மூத் பண்ணிக்கலாம். சரி மேம், இப்ப ரிலேஷன்ஷிப்ஸ் சொல்லிட்டீங்க. ஐயோ நான் என்ன என் பையனுக்கு சொன்னாலும் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் என் பையன் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு, இல்ல என் பொண்ணு அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு இது பண்ணாதடா, அது பண்ணாதடா, இது பண்ணா நீதான் அவஸ்தப்படுவ, இதெல்லாம் சொன்னாலும் பசங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க மேம். கேட்க மாட்டேங்கிறாங்கிறதும் இல்லாம சரி அவங்க இஷ்டத்துக்கே போட்டோம் அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்னாலும் எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்துடுறாங்க மேம். மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கிட்ட பேசுறதும் நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகுற அளவுக்கு ஹார்ஷா பேசுறாங்க. சோ இதை என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவோம். இதுக்கு கோச்சிங் எல்லாம் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் நடத்துவோம். அந்த பொண்ணோ பையனோ, உங்களோட பொண்ணோ பையனோ வர சொல்லி அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை, என்ன எமோஷனல் ட்ராமா அவங்களுக்குள்ள இருக்கு, அந்த ட்ராமாக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வெளியேற்றுவோம். பாசிட்டிவிட்டியை அவங்களுக்குள்ள விதைப்போம். நிறைய சொல்லி கொடுப்போம். அவங்களோட உண்மையான டீப் டிசைர் என்னமோ அதை வாழ்றதுக்கு அவங்க எப்படி மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கு அவங்க உங்கள் மேல என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ உங்களையும் வர சொல்லி கண்டிப்பா உங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுப்போம். ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்க எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் நேச்சர் அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் தானே தவிர சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் மாதிரி சோசியல் கண்டிஷனிங்க்கு நீங்க எப்படி அடாப்ட் ஆகிக்கிட்டு வாழ கத்துக்கிறது, எப்படி வாழணும் அப்படின்னு மாத்த மாட்டோம். ஓகேயா? சோ இதையும் நான் பண்ணுவேன்.